துணைத் தலைவர் வேட்பாளர் குறித்து கருத்துக்களை பல்வேறு அரசியல் தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக தேர்வாக இருப்பதற்கு மகிழ்ச்சி என தெரிவித்திருக்கிறார். அவர் அறிவிக்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், வாழ்த்து சொன்னேன். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்து யாரை நிறுத்தப் போகிறார்கள், அங்கே போட்டி இருக்குமா என்று இது பற்றி நான் இப்போது யூகமாக எதுவும் சொல்ல முடியாது. நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி ஆச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன். அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும். இந்த குரல் தான் கோவை விமான நிலையத்தில் கொடுக்கின்ற குரல் தான் ஒரே குரல், இதுக்கு மேல வேற ஒரு குரல் இல்லை. தமிழர் என்பதற்காக அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்புல இளமகன் வந்து சொல்லியிருக்காரு. சார், என்னுடைய மன உணர்வை சொல்லிட்டேன். திமுக எடுக்கிற முடிவை நாங்க ஏத்துக்கிடுவோம். அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருப்பது நண்பர் என்ற அடிப்படையில் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஆனால் இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து தமிழ்நாட்டில் திமுக எடுக்கக்கூடிய முடிவைப்படிதான் மதிமுக ஏற்கும் என்றும் வைகோ தெரிவித்திருக்கிறார்.